கொஞ்ச நாளாவே மகாநதி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா இன்னைக்கான எபிசோட் ப்ரமோலாம் வேற லெவல்ல வந்து வந்துட்டுருக்கு அடுத்தடுத்து. ஸோ கொஞ்ச நாளாவே வந்து விஜய் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவ்வளவா வந்து போறது கிடையாது. கம்பெனி வந்து ஒழுங்கா வந்து அவரால பார்த்துக்க முடியல. ஏன்னா வந்து வீட்லயே வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வந்து நடந்துட்டுருக்கு. ஆஃபீஸ்க்கு அவ்வளவா போறதே கிடையாது. ஸோ ஒரு டைம் ஆஃபீஸ் போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ போறப்ப வந்துட்டு அங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ ஸ்டாஃப் மீட்டிங் மாரி வைக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப வந்து கூப்ட்டு வந்து மீட்டிங் வந்து பண்றப்ப, ஸோ ரகு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்டின்றது ரகு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டைமுக்கு வந்து ப்ராஜெக்ட்ட முடிக்க முடியல அப்டின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே, வீட்ல இருந்து கால் வந்துருது. ஸோ இவங்க 2 பேரும் அப்டியே ஆஃபீஸ் பிரச்சனைய வந்து விட்டுட்டு, அப்டியே வீட்டுக்கு கெளம்பிர்றாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ப்ராப்ளம் வந்து நர்மதா. நர்மதா கிட்ட வந்து விக்ரம் வந்து தப்பா வந்து நடந்துக்கிட்டான், அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தப்பா சொல்லி அத வந்து பெருசா ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ கங்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா, போனதுமே நர்மதா கிட்ட வந்து இந்த மாரி கேட்டப்ப, ஆமான்னு அப்படின்னு சொன்னனால, இது இன்னுமே வளர்ந்துட்டு இருக்கு. காவேரிக்கு கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, அடக்க முடியல. போய் அடிச்சிருவாங்க போல கிருஷ்ணாவ. அந்த மாரி பண்றாங்க. பார்க்குறப்ப நமக்கு பதட்டமா இருக்கு. ஐயய்யோ! பிரெக்னன்ட்டா இருக்காங்களே! இவ்ளோ வேகமா நடந்து போய் அடிக்க போறாங்களே! அப்டின்ற மாரி. ஃபைனலா வந்து என்ன டெசிஷன்ஸ்னா, இப்டி ஒரு பழியோட சுமத்திட்டு எங்களால இந்த வீட்ட விட்டு போக முடியாது அப்டின்னு சொல்றாங்க. ஃபைனலா கடைசியா விஜய் என்ன டெசிஷன் சொல்றாருன்னா, சரி நீங்க வீட்ல இருக்க வேணாம். அதுக்கு பதிலா அவுட் ஹவுஸ்ல போய் ஸ்டே பண்ணுங்க. அந்த மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா, இன்னும் வந்து ப்ராப்ளம் வீட்ல இருந்து அடுத்தடுத்து கூடும் அப்டின்ற மாரி நெனச்சுட்டு அவுட் ஹவுஸ்ல போய் விஜய் வந்து இருக்க சொல்லிர்றாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நெறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப பரபரப்பாவே சீரியல் வந்து ஹை பீச்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ காவேரியுமே இன்னைக்கு வந்து சாரி வந்து அந்த ஒயிட் கலர் ப்ளஸ் ஸ்கை ப்ளூ அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்குறதுக்கு. விஜயோட வாய்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மேபி இந்த கோல்ட் சீசன்னால வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல தொண்ட. அதனால வாய்ஸ் வந்து இப்போதைக்கு விஜய்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த வாய்ஸ் நல்லா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பத்தி இந்த மகாநதி சீரியல்ல நீங்க கன்டினியூஸா வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்.